ஆக்சுவலாக அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் நீங்கள் அதை பண்ணல. எனக்கு வந்து அந்த டைமில் தான் நான் இது எழுதியிருந்தேன் சார். இந்த படம் எழுதியிருந்தேன். இந்த படம் எழுதும்போது எனக்கு இன்னொன்று வந்து எல்கேஜிக்கு அப்புறம் எல்லாரும் அடுத்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் அடுத்து இதான் பண்ணுவான்னு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஒரு மொனாட்டினியூவில் போகக்கூடாதுன்னு தோணும் சார். நான் சொன்னல ஈஸியாக இருந்தால் அதை வச்சு ஈஸியாக பண்ணலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது சார். மூக்குத்தி அம்மன் 2க்கு நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, என் மைண்டில் அப்போ இமீடியட்டாக பண்ணலான்னா, அந்த அப்பா திரும்பி வந்துடுவார், அம்மா பார்த்தா மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் இருப்போம் அந்த படத்தில், 5 பேர் ஆகிடுவோம். ஸோ இப்போது இது என் லைஃப்பில் நடந்த, என்னோடய வீட்டில் நடந்த, எனக்கு நாங்கள் 5 பேர், அதை வச்சு நான் ஒரு லைன் வச்சுருந்தேன், மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஃபேமிலியை வச்சு ஒரு ஃபன் ஃபில்ட், அதே நேரத்தில் அதில் ஒரு சீரியஸ் ஒரு தீமும் இருக்கும். அந்த டைமில் தான் எனக்கு பதாய் ஹோ படத்தோட ரீமேக் சான்ஸ் வந்தது. ஸோ இதே கதை தான், வீட்டில் விசேஷம். வீட்டில் என் அம்மா வந்து வயசு பெரிய பசங்க 2 பேர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ என்ன நினச்சேன், மொத்தமாகவே வந்து ஒரு பிளாட்டரோட ஒரு ஸ்கெலிட்டனோட ஒரு ஸ்க்ரீன் ஒரு படம் கிடைக்குது. அண்ட் ப்ரொடியூசர் போனி கபூர் அப்போ அவர் வலிமை பண்ணியிருந்தார், பெரிய ப்ரொடியூசர். ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஆப்வியஸ் பேட்டர்ன் உள்ள போகிறதுல வந்து உடன்பாடு இல்லை. மூக்குத்தி அம்மன் 2 எனக்கு பண்ணுறது, அப்போ அந்த டைமில் நான் எதுவும் பண்ணியிருந்ததுனால ஐஸ்வரி கணேசங்களை நான் கேட்டார், நான் இல்லை பண்ண முடியல அப்படி இருந்தது. ஸோ தென் சுந்தர் சீசரோட போகும்போது ஐ கால் சுந்தர் சீசர், நயன்தாரா, ஐஸ்வரி கணேசங்கள், விஷ் ஆல் ஆஃப் தம் வெல். அண்ட் நான் ரொம்ப அட்டாச்சாகவும் ப்ராப்பர்ட்டிஸோட ஆக மாட்டேன் சார். அதாவது மூக்குத்தி அம்மன் 2 இல்லை அப்படின்னா மாசாணி அம்மன், மாசாணி அம்மன் இல்லை பண்ணாரி அம்மன். ஸோ இப்போ நிறைய அம்மன் இருக்காங்க, நிறைய கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இது என்னோடது, இது என் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல எனக்கு பெரிய அட்டாச்மெண்ட் கிடையாது சார். சந்தோஷம் இருக்கும், பரவாயில்ல நம்ம படத்தை வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண சுந்தர் சீசர் எடுக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், பாலாஜி பாருங்கள் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இன்றைக்கி உங்களோட படத்தோட செகண்ட் பார்ட்டை நான் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆல் தீஸ் லிட்டில் பின் இல்லை சார், டபிள்யூ